ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இரத்த சோகை. நிறைய பேருக்கு இருக்குது. அந்த இரத்த சோகை இருக்கும்போது என்ன ஆகும்னா, உடம்புல ஒரு உற்சாகம் இருக்காது. ஒரு மனமும் சோர்வாக இருக்கும், உடலும் சோர்வாக இருக்கும். அவங்க என்ன தான் இன்டேக் எடுத்துக்கிட்டாலும் எப்பொழுதுமே அவங்க ஒரு மந்தமான நிலையில் இருப்பாங்க. ஒரு சுறுசுறுப்பு உற்சாகம் இருக்காது. அப்போ நம்ம உடம்பில் பிளட் சர்க்குலேஷன் நன்றாக 72,000 நாடி நரம்புகளையும் நன்றாக இயங்கணும். அதற்குரிய பயிற்சிகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சிறியவர்கள் பெரியவர்கள் நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி இரத்த சோகை பிரச்சனைகள் இருக்கின்றது. அதன் காரணமாக அவங்க டே டு டே லைஃப்பில், தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் அவங்க எப்பொழுதுமே உற்சாகமாக இருக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். எப்பொழுதுமே சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த யோக பயிற்சிகள். நம்ம ஏற்கனவே வாத பித்த சிலைத்துமம் 3க்கும் பயிற்சி பார்த்துருக்கோம். அதை நீங்கள் நன்றாக ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த இரத்த சோகை வராது. இருந்தாலும் இன்றைக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு தெரப்பியாக அது வராமல் இருப்பதற்கும் அதை கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருவதற்கும் பயிற்சிகளை பார்க்க வரோம். ஸோ இந்த பயிற்சி பார்க்கும் பொழுது இன்றைய நவீன உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் காலை முதல் மாலை வரை சுறுசுறுப்பாக இருந்தால்தான் நமது கடமைகளை சரியாக செய்ய முடியும். ஒரு காம்படிஷனால் உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போது மனிதனுடைய உடலில் அந்த இரத்த சோகை இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பு நிச்சயமாக இருக்கணும். அப்போ எல்லா உறுப்புகளுக்கும் பிளட் சர்க்குலேஷன் நன்றாக பாய்ஞ்சால் தான், பிராண ஆற்றல் நன்றாக பாய்ந்தால்தான் நமக்கு அந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்போ மனச்சோர்வு, உடல் சோர்வு இல்லாமல் இருப்பதற்கும் இரத்த சோகை வராமல் அதை கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வரக்கூடிய பயிற்சிகள். இந்த பயிற்சிகளோடு சேர்ந்து உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடுங்க. நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. முதல் முத்திரையாக நம்ம ஆதி முத்திரை பார்க்க போகிறோம். கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் அடிச்சுக்கோங்க. 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக பாய்வதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் உடல் முழுக்க நன்றாக பாய்வதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனுடைய மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக இருப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ஒவ்வொரு செல்லுக்கும் பிராணசக்தி நன்றாக பாய்வதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்த முத்திரை மத்ஸ்ய முத்திரை அப்படின்னு பண்ண போகிறோம். இடது கை கீழே வச்சுக்கணும். அதற்கு மேலே இந்த 4 விரலே வச்சுக்கணும். இந்த 2 விரலை இந்த மாதிரி நீட்டிக்கிடணும். மீண்டும் ஒரு மாதிரி பண்ணுறேன். முதல்ல இடது கை இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க இப்படி. அதற்கு மேலே வலது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கட்டை விரல் 2 இப்படி நீட்டிக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கிறேன். முதல் முத்திரை ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரல் மடிச்சுக்கோங்க. 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் உடல் முழுக்க பிராண ஆற்றல் இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவரல் நோக்கி 4 குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை மத்ஸ்ய முத்திரை. இடது கை கீழே இப்படி வச்சுக்கணும். அதுக்கு மேலே இந்த வலது கையை வச்சுக்கணும். 2 கட்டை வரல இந்த மாதிரி பக்கவாட்டில் நீட்டிக்கிடணும். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தை மாத்திரம் இந்த முத்திரை பண்ணாலே போகிறோம். 2 கால் சேர்த்துக்கோங்க. அப்படியே உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. ஆதி முத்திரை கட்டவரல் வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராணமுத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மத்ஸ்ய முத்திரை. இடது கை கீழே வச்சுக்கணும். அதுக்கு மேலே வலது கை வச்சுக்கோங்க. இந்த 2 கட்டை வரலும் பக்கவாட்டில் நீட்டிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணுங்கள்.
நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்பாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாதுளம்பழம், கொய்யாப்பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் இந்த மாதிரி பழ வகைகளை தினம் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி காலை எழக்கூடிய நேரம் 4லேருந்து 5 மணிக்குள்ளே, இரவு 9:30க்கு படுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இரத்த சோகை நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இரத்த ஓட்டம் சீராக இயங்கும், உடல் சுறுசுறுப்பு உற்சாகத்தோடு இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.